ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரொம்ப நேர்மையான ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் நல்லா உழைச்சாரு, சாப்பாடு விளைச்சல் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச பைப்பிட நீர் இல்ல. ஒரு கோடை காலத்துல அவர் பயிர்களுக்கு தண்ணீர் எங்கே கிடைக்கும்னு தேடி அலைஞ்சு சோர்ந்து போனாரு. பயிர்கள் எல்லாம் வாடி போச்சு. சீக்கிரமா தீர்வு கிடைக்கணும்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி சொல்லுங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவர் அருகில இருக்கிற ஒரு சீமான் கிட்ட போனாரு. அந்த சீமானுக்கு நல்ல தண்ணீர் நிறைஞ்ச கிணறு இருந்துச்சு. விவசாயி போய் கிணறை வாங்க முடியுமான்னு கேட்டாரு. அந்த சீமான் ஒரு கூழாங்கல் மனுஷன். சரின்னு சொல்லி அதிக விலைக்கு விட்டுட்டாரு. கிணறை வாங்கிட்ட விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாரு. அடுத்த காலையில விவசாயி கிணத்துக்கு போய் தண்ணீர் எடுக்க போனாரு. தண்ணீர் எடுக்க போற நேரத்துல அந்த சீமான் வந்து சத்தம் போட்டு நிறுத்துன்னு கத்தினாரு. அடேங்கப்பா, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்காதேன்னு சொல்றானே. விவசாயிக்கு அப்படியே குழப்பம். அவரு பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து, ஏண்டா என்னை நிறுத்தரே, நான் இந்த கிணற உன்னாலேயே வாங்கினேனா ன்னு கேட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரன், ஓ வாங்கினேனா வாங்கினீங்க, ஆனா நான் தண்ணியை உங்களுக்கு விக்கலையேடா, தண்ணி எனக்கு தான் சொந்தம், எடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் கூட இல்லாம கத்தினாரு. அடப்பொடி. விவசாயிக்கு அதிர்ச்சி. எல்லா காசையும் கிணறுக்கு போட்டுட்டாரு. ஆனா தண்ணியே எடுக்க முடியலையே. சண்டை போட முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த மனுஷன் ஒரு கணம் கூட மாறல. எவ்வளவோ கெஞ்சினாலும் மாத்திக்கலை. வேற வழி இல்லாம ராஜா கிட்ட நீதி கேட்க போனாரு. அந்த ராஜா நல்லா இருக்கிறவரு, நீதியையும் நேர்மையா பார்ப்பாரு. இரு பேருடைய பக்கத்தையும் கவனிச்சு கேட்டாரு. கேட்ட பிறகு அவருக்கும் குழப்பம்தான். அக்கம்பக்கத்துக்காரன் வாதிச்சான். கிணறை வித்தப்போ தண்ணீரும் சேர்ந்து வித்துட்டோம்னு எந்த ஒப்பந்தமும் இல்ல, அதனால தண்ணீர் இன்னும் என்னுடையது. ராஜாவுக்கு யாரு சொல்றது சரின்னு தெரியல. அப்புறம் அவருடைய புத்திசாலி அமைச்சரை கூப்பிட்டாரு. அந்த அமைச்சர் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அக்கம்பக்கத்துக்காரங்கிட்ட கேட்டாரு. கிணற வித்தீங்கன்னா தண்ணீர் உங்களுக்கே சொந்தம்னு சொல்றீங்க. ஆமான்னு அக்கம்பக்கத்துக்காரன் திமிரமா சொன்னான். அமைச்சர் சொன்னாரு, ஆனா கிணறுக்கு சொந்தக்காரனுக்குத்தான் தண்ணீரும் சொந்தம், அதனால விவசாயிக்குத்தான் தண்ணீரும் சொந்தம். அக்கம்பக்கத்துக்காரன் சொன்னான், சரிங்க, ஆனா கிணற விற்கும்போது தண்ணீர் வித்தோம்னு ஒப்பந்தம் பண்ணலையே. அமைச்சர் அந்த கபடத்தனமான மனிதனோட சுலபமான நடவடிக்கையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ விவசாயிக்கு தண்ணீர் விக்கலன்னா சரிதான், ஆனா இப்போ உனக்கு அந்த கிணறு சொந்தம் இல்ல, அதனால வேற யாரோட ப்ராப்பர்ட்டில உன் தண்ணீரை வைக்க உனக்கு உரிமை இல்ல. சோ உடனே அந்த தண்ணீரை எடுத்துட்டு போ, இல்லன்னா ஒவ்வொரு நாளும் ரெண்ட் கொடுன்னு சொன்னாரு. அந்த குளத்தன் முகம் சாம்பலாயிடுச்சு. அவனோட கிண்டல் திரும்பி அவனுக்குத்தான் அடிச்சிருக்குன்னு புரிஞ்சுச்சு. அந்த தண்ணீரை எல்லாம் எடுக்க முடியாது. வித்துட்ட சாமானு ரெண்ட் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? தோற்று போய் நிமிர்த்து போய் விவசாயி கிட்ட சாரி கேட்டு கிணத்துல இருக்கிற தண்ணீரை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சு போச்சு. ஏய் பாருங்க, நேர்மை இல்லாம இருக்கிறதுல ஸ்மார்ட்ன்னு நினைச்சாலும் அது ஒருத்தரையும் வெல்ல வைக்காதரா. நம்ம வாழ்க்கையில பாருங்க, சில சமயம் பொய் சொல்லி நேர்மை இல்லாம ஏமாத்தி பணமும் வெற்றியும் சொகுசா கிடைக்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த நேர்மையற்ற வழியில கிடைக்கிற வெற்றி நிலைக்காது. முதல்ல சரியா போகுதுன்னு தோணும், ஆனா கடைசியில அதுதான் அவங்களுக்கு கிணறு குத்துறது. அந்த கதையில பாருங்க, ஏமாற்று வேலை பண்ற அக்கம்பக்கத்துக்காரன் எப்படி தன் கிணறுலையே தானே விழுந்தான்னு. பல பேர் பணம், அதிகாரம், வெற்றின்னு ஓடுறாங்க. அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு நினைக்காம ஏமாத்துவாங்க, பொய் சொல்வாங்க, பிறரை சுரண்டுவாங்க. எப்படியும் சரியாயிடும்னு நம்பி, அடேங்கப்பா ஒண்ணுமே இல்லைன்னா பணம், நேர்மை இல்லாம சம்பாரிச்ச சொத்துனா மணல்ல கட்டின வீடுடா, கொஞ்ச நேரம் நிற்கும், ஆனா உண்மை வெளிச்சம் வந்தா அப்படியே கீழே கிடக்கும். ஆனா நேர்மையா பொறுமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க உடனே பலன் தெரியாது, ஆனா அந்த வெற்றி கல் பாறையை போல. அந்த விவசாயி மாதிரி நேர்மையா இருந்தா கடைசியில ஜெயிப்பாங்க. இது ஒரு விவசாயியோட கிணறுன்னு மட்டும் இல்ல, உலகம் எப்படி இயங்குதுன்னு சொல்லுது. நேர்மை இல்லாததுல கொஞ்ச நேரம் வெற்றி, ஆனா கடைசியில தோல்விதான். எவ்வளவு சாமர்த்தியமா நேர்மை இல்லாம பண்ணினாலும் கடைசியில அது ஜெயிக்காது. உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் நிரந்தர வெற்றி.